திமுகவின் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? 35 முதல் 50 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு ஓட்டுக்கு. இது லஞ்சம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட விலை. கிரைம் நம்பர் 205/2026. இதுதான் எஃப்ஐஆர் நம்பர். திருவல்லிக்கேணி D1 போலீஸ் ஸ்டேஷன். 3 பேர் கைது, ஒருத்தர் தலைமறைவு. ஐபிடிஎஸ்னு ஒரு சர்வே கம்பெனி கிட்டத்தட்ட 10 முதல் 12 எம்எல்ஏக்கு கால் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லீடர்ஷிப் கிட்ட போய் ஓப்பனா சொன்னது ஒரே ஒருத்தர் தான். இது சாதாரண விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கே ஆபத்தான ஒரு சிக்னல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். 1, இந்த 35 கோடி ரூபாய் எந்த கணக்குல இருந்து வருது? ஏன் இப்பவே இந்த 7 வாரத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வெளியே வருது? 2வது விஷயமாக எஃப்ஐஆர்ல நிஜமாக என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்னு பார்க்கணும். கதை வேற, ஆவணம் வேற. 3வதாக இந்த எஃப்ஐஆருக்கு திமுக என்ன பதில் சொல்லுது? ஏன் அவங்க கூட திருப்பி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க? கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கதையுடைய நிஜமான வில்லன் யாரு தெரியுமா? அது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு நம்பர். அதுதான் சட்டசபையின் பெரும்பான்மை. உலகத்தில் எந்த அரசியலாக இருந்தாலும் அரசியல் ஆட்சியாக வேண்டுமானால் சட்டசபையில் பெரும்பான்மை வேண்டும். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 234, மெஜாரிட்டிக்கு 118, தாவேகாவுக்கு 107, அலையன்ஸ் கூட்டு சேர்ந்தா 121. தேவையான மெஜாரிட்டிக்கு அதிகமாக இருப்பது வெறும் 3 சீட். 3 சீட். இந்த ஒரே ஒரு நம்பர் தான் இன்னைக்கு 60 வருட வரலாறு இருக்கக்கூடிய கட்சியை ஜெயிலுக்கு கொண்டு போகுது. ஏன்னா இந்த கணக்குல ஒரு எதிர்கட்சிக்கு ஆட்சி கவிழ்க்க இன்னொரு தேர்தல் தேவையில்லை. மறுபடியும் மக்கள் கிட்ட வாக்கு கேட்க வேணாம். ஆனா எதிர்கட்சிக்கு தேவையானது 15 எம்எல்ஏக்கள் மட்டும் போதும். இப்ப கணக்க பாருங்க. 35 முதல் 50 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு. 15 எம்எல்ஏக்கு சுமார் 525 முதல் 750 கோடி ரூபாய். ஒரு தேர்தல் நடத்த ஆகிற செலவு, அதனால வரக்கூடிய அன்சர்டனிட்டி, அதை விட இது சீப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங்கோடைய மொத்த லாஜிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் கிட்ட மறுபடி போய் வாக்கு கேட்கறத விட எம்எல்ஏக்களை பணத்தால சுலபமாக வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜனநாயகத்தை ரீட்டைல்ல வாங்குறதுக்கு பதிலாக ஹோல்சேல்ல வாங்குறாங்க இந்த கட்சிகள். இப்ப எஃப்ஐஆர்ல உண்மையிலேயே நிஜமாகவே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நியூஸ்ல வர்ற கதைக்கும் ஆவணத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எஃப்ஐஆர் என்பது கன்ஃபார்ம் ஆனது. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ டாக்டர் என் இளையராஜா ஜூன் 29ஆம் தேதி கிரேட்டர் சென்னை கமிஷனர் கிட்ட நேரடியாக போய் ஒரு புகார் கொடுக்கிறார். அதோடைய அடிப்படையில் கிரைம் நம்பர் 205/2026 D1 திருவல்லிக்கேணி ஸ்டேஷன்ல வழக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. புகார்ல என்ன சொல்றாரு? திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் கால் பண்ணி தன்னை ஐபிடிஎஸ்ன்னு ஒரு சர்வே கம்பெனியுடைய தலைவர்னு சொல்லிக்கிட்டாரு. வரக்கூடிய அசம்பிளி செஷன்ல சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர போறோம். அதுல தாவேகா அரசுக்கு எதிராக ஓட் பண்ண அல்லது கட்சியை விட்டு வெளியேற, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு 35 கோடி முதல் 500 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணினாரு. இளையராஜா மறுத்தாரு. ஆனா மறுத்ததுக்கு மிரட்டப்பட்டாரு. கைது ஆனவங்க இன்னைக்கு திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் அப்படின்னு. எஃப்ஐஆர்ல கிருஷ்ணன்னு 4வது ஒரு பேரும் இருக்கு. 3 பேர் 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில நாம இப்ப பேசும்போது இருந்துகிட்டு இருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் வரலாறு எப்படி வேணும்னாலும் மாறும். இன்னும் 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? திருநாவுக்கரசு தான் டிஎம்கே எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் 2 பேருமே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் திருநாவுக்கரசு இதை செய்ததாக நரேஷ், தியாகராஜன் 2 பேருமே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதே இந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார், இதே இந்த நரேஷை சென்னையில் மீட் பண்ணதற்கான ஆதாரம் அவருடைய வீட்டில் செய்யப்பட்ட சர்ச் அண்ட் ரெய்டுல ஆவணம் கிடைச்சதாக இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அசோக்குமார் இப்ப தலைமறைவு, போலீஸ் தேடுது. பை த வே, இவர் அப்ஸ்காண்ட் ஆகி 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. தப்பு செய்யாதவன் எதுக்கு அப்ஸ்காண்ட் ஆகிறான் சொல்லுங்க? இப்ப எது ஆதாரம், எது குற்றச்சாட்டுன்னு நாம பிரிச்சு புரிஞ்சுக்கணும். கைது ஆனது உண்மை. எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி, அசோக்குமார் 2 பேருடைய பெயரும் வந்திருக்கிறது உண்மை.
அசோக் குமார் தலைமுறைவா இருக்கிறதும் உண்மை. ஆனா குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது கோர்ட், நாம இல்ல. தாவேகா கட்சி இல்ல, டிஎம்கே இல்ல, மக்கள் கூட இதுல தீர்ப்பு சொல்ல முடியாது, கோர்ட் தான் சொல்லணும். ஆனா இந்த சட்டசபை மெஜாரிட்டி நம்பர், அதுதான் நிஜமான ஒரு பாயிண்ட். திமுக அப்ரோச் பண்ணது சுமார் 5 தாவேகா எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கால் போனது 10 to 12 பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கேயும் பாருங்க, தாவேகால லீடர்ஷிப் கிட்ட போய் ஆதாரத்தோட ஓப்பனா புகார் கொடுத்தது ஒரே ஒரு தாவேகா எம்எல்ஏ இளையராஜா. மற்ற 10 பேருமே அமைதியா இருந்திருக்காங்க. ஏன்னா 50 கோடி என்பது சாதாரண பணமா? இப்ப தாவேகா ஊழல் இல்லாம ஆட்சி செய்யக்கூடிய முறையை பார்க்கும்போது இந்த 50 கோடி ரூபாய் இந்த எம்எல்ஏக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சா கூட கிடைக்காது. இது தாவேகாவுக்கு பலமா பலவீனமா? நீங்களே பாருங்க, யோசிங்க. ஒரு பக்கம் ஒரே ஒருத்தர் வெளியே வந்து சொன்னதுனால தான் இந்த முழு ஆபரேஷனே இப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு, அது பலம். இன்னொரு பக்கம் மீதி 4 பேரு அல்லது 10 பேரு ஏன் மௌனமா இருந்தாங்க? அது கேள்வி. ஒரே ஒரு எம்எல்ஏடைய மனசாட்சி தான் ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு காப்பாத்தி இருக்கு. அது பெருமையா இல்ல கவலையா? ரெண்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுல இந்த ஸ்டோரியில இன்னொரு பக்கமும் இருக்கு. அதையும் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டிஎம்கே இதை முழுசா மறுக்குது. டிஎம்கே தலைவர்கள் டிகேஎஸ் இளங்கோவன் தெளிவா சொல்லுறாரு, நாங்க யாருடைய எம்எல்ஏயும் இழுக்க முயற்சி பண்ணல, யாரோ பொய் சொல்றாங்கன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், திமுக திருப்பி ஒரு புகார் கொடுத்திருக்கு. திமுக கட்சியின் ஆர்கனைசிங் செக்ரட்டரி RS பாரதி கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. தாவேகா கட்சி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுது அப்படின்னு புகார் கொடுத்து டிவிஏசி இதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதே இந்த திமுக கட்சியின் வாதம் என்ன தெரியுமா? தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் பழைய டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல கேசஸை ரீஓபன் பண்ணுது. குறிப்பா செந்தில் பாலாஜி மேல 2023 நடந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கேம், புதிய மணி லாண்டரிங் குற்றச்சாட்டு, அவரை ப்ராசிக்யூட் பண்ண, அவரை கோர்ட்ல குற்றவாளி அப்படின்னு ப்ராசிக்யூட் பண்றதுக்கு கவர்னர் வந்து சாங்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு தாவேகா அரசு. அதனால இந்த எஃப்ஐஆரையும் ஒரு பழி வாங்கும் அரசியல்னு திமுக சொல்லுது. அது எப்படி நியாயமாகும்? இப்ப இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க பார்க்கணும். இதே 48 மணி நேரத்துல 2 கட்சியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஹார்ஸ் ட்ரேடிங் குற்றச்சாட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டுமல்ல, ஏடிஎம்கே உடைய மூத்த தலைவர்கள் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் 2 பேருமே இன்னைக்கு தாவேகா கட்சியில சேர்றாங்க. ஸோ யார் யாரை இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பக்கம் திமுக எம்எல்ஏக்களை இழுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே கட்சியிலிருந்து தாவேகா பக்கம் ஓப்பனா கிராஸ் ஓவர் நடக்குது. இது ஒருதலைப்பட்ச கதை கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய டிஃபெக்ஷன் அரசியலுடைய முழு பிக்சர். இங்க ஒரு கேள்வியை நாம எல்லாருமே கேட்கணும். ஒரு கட்சி தேர்தலில் தோத்துட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சுன்னா அது உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சியா இல்ல ஆர்கியூமெண்ட்ல தோத்து போன கட்சியா? 750 கோடி ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏக்களை வாங்கி திரும்பவும் ஆட்சி அமைச்சு இந்த பணத்தை கிளைம் பண்ணலாம் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். எதிர்கட்சி கரப்ஷனுக்கு எதிராக குரல் கொடுக்கிற பாரம்பரியத்தை வளர்க்கணும். ஆனா இந்த எஃப்ஐஆரை பாருங்க, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த வியாதிக்கு ஒரு பெயர் இருக்கு, ரிசார்ட் பாலிடிக்ஸ். எம்எல்ஏக்களை ஒரு ரிசார்ட்ல அடைச்சு வச்சு விலை பேசுறத தடுக்கிறது. இந்த வியாதி ரொம்ப பழசு. அதனாலதான் 1985 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் சட்டத்தையே நம்ம நாட்டுல கொண்டு வந்தாங்க. அதாவது கட்சி விப்பை மீறி ஓட்டு பண்ணுனா எம்எல்ஏ பதவி போயிடும். ஆனா இதுல கூட ஒரு லூப் ஹோல் இருக்கு. ஸ்பீக்கர் மேல வர்ற நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அது ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் மாதிரி. அதுல நேரடியாக கட்சி விட்டு கட்சி தாவக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன் சட்டம் பாயவே பாயாது. அதனால தான் டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியுமே இந்த ரூட்டை இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதுமாக சொல்லப்படுது. இது ஒரு ரேண்டம் ஆஃபர் கிடையாது. இது ஒரு கால்குலேட்டட் மூவ், ஒரு கால்குலேட்டட் ரவுட். செந்தில் பாலாஜி, எடப்பாடி, ஸ்டாலின் 3 பேரின் திங்க் டேங்க் போடுற திட்டம் இது. ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்ட தான் பார்ட்டி ஃபண்ட் இருக்கு. அவரு தான் அமைதியா இருந்து ஊழல் செய்யக்கூடிய முகபாவனை இருக்கக்கூடியவர். அவரு தான் இபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்கும் பொது நபர். எனவே இப்ப நாம செய்யக்கூடிய ப்ரெடிக்ஷன், இந்த ஆட்சி விழுமா? இப்ப போற போக்க பார்த்தா இந்த ஆட்சி விழும்னு சொல்ல முடியாது, விழாதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா
இன்னைக்கு ஒன்று கிளியரா தெரியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாலின் சொன்ன 3 மாசத்துல இந்த ஆட்சி விழும் அப்படிங்கிற கணக்கு இந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் இன்னும் தெளிவாகிடுச்சு. ஏன்னா பேரம் பேசப்பட்டிருக்கு. இதுக்கு ஸ்பான்சர் பண்றது ஒரு கட்சி கிடையாது, 2 பெரிய கட்சிகள். ஆனா இந்த எம்எல்ஏக்கள் விலை போவாங்களா அப்படின்னு கேட்டா நடக்கவே நடக்காது. ஏன்னா பணத்துக்காக இப்ப கிராஸ் ஓவர் பண்றவங்களுக்கு அரசியல் விலை, அதனால வரக்கூடிய காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கைது, கஸ்டடி, மக்கள் கண்ணுல வில்லன், ஊடகத்துல அசிங்கம். இந்த ரிஸ்க யார் எடுப்பாங்க? ஆனா இந்த 3 சீட்டு மார்ஜின் இருக்கிற வரைக்கும் பை எலெக்ஷன் ஒவ்வொன்றுமே ஒரு நிலநடுக்கம் மாதிரி. இந்த வழக்குல கோர்ட்டில் எது நிரூபிக்கப்படும், எது டிராப் ஆகும், அது இப்போதைக்கு தெரியாது. ஆனா இந்த 121 மெஜாரிட்டி பை எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்காது. உண்மையிலேயே இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு. மிஸ்டர் இளையராஜா சொல்வது உண்மை. இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும். அது ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் கூட ஜெயிலுக்கு போய் களி சாப்பிடணும். ஒரு அனாலஜி சொல்றேன். ஒரு கோட்டையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. வெளியில இருந்து எந்த படையாலையும் இடிக்க முடியாத ஒரு கோட்டை. ஆனா அதே கோட்டை உள்ள இருந்துகிட்டே சுலபமாக ஒருத்தன் கதவை திறந்து விட்டா சுலபமாக அந்த கோட்டை விழுந்துவிடும். சாணக்கியர் சொன்ன ஒரு அடிப்படையான உண்மை இது. ஒரு சாம்ராஜ்யத்தை வெளியெதிரி அழிக்கிறது கிடையாது, உள்ள இருக்கிற துரோகம்தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே அழிக்குது அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இளையராஜா பண்ணது என்ன? கதவை திறக்க வந்தவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னார். தேர்தலில் தோற்ற பிறகும் கூட விஜய் என்பவரை தன்னுடைய சிஎம்மாக ஏற்க முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எப்படியாவது பணம் செலவழித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே சிந்திப்பது தமிழ் மக்களை, தமிழை அவமதிப்பது, அசிங்கப்படுத்துவது. யூதர்களை விட மானமிக்கவன் தமிழன், யூதர்களை விட அறிவானவன் தமிழன். எந்த மத தமிழனாக இருந்தாலும் தமிழன் உலகத்திலேயே அறிவில் சிறந்தவன் என்ற ஆதாரம் உலக வரலாற்றில் இருக்கு. யூதனா தமிழனா என்ற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல தெளிவாக ஆதாரத்தோட இருக்கு, போய் பாருங்க. அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு இந்த 2 கட்சிகளும் செய்வது அசிங்கம். ஒரு தமிழனை ஆள விடுங்க, ஆட்சி செய்ய விடுங்க. இன்னும் 5 வருடங்கள் கழித்து தேர்தல் வரும், போட்டி போடுங்க, மக்களை மீண்டும் முடிவு செய்ய அனுமதியுங்க. அதுதான் அரசியல். இவர்கள் இப்ப செய்வது அசிங்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆட்சி அடுத்த 5 வருடம் முழுசா நிற்குமா, நீடிக்குமா? இல்ல பை எலெக்ஷன் தான் இந்த ஆட்சியின், இந்த அரசின் விதியை முடிவு பண்ணுமா? உங்க ஆனஸ்ட் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்கிறேன். தாவேகா ஆனாலும் டிஎம்கே ஆனாலும் ஏடிஎம்கே ஆனாலும் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் ஒரு நாளுமே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற கணக்குல முடிவாக கூடாது. அதுதான் நாம இன்னைக்கு சொல்ற நிஜமான பாயிண்ட். விலை கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாங்கலாம், ஆனா மக்களுடைய தீர்ப்பை, மக்களுடைய மேண்டேட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்திருந்தா, ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்திருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க ஆனஸ்ட் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. 5 வருடமா பை எலெக்ஷனா? திமுகவின் செந்தில் பாலாஜி சிறைக்கு போவாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.